ஹாய் ப்ரோ, நீங்கள் கேட்டிருந்தீங்க மெர்சி அண்ட் லவ் வச்சு அட்டன் பண்ணிடலாமா அப்படின்ட்டு. ரெண்டே அதே தான் ப்ரோ, அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. ஓகேங்களா? லவ் அண்ட் மெர்சி தான். அதுதான் எப்படி நாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்ல நாம் தன்னை அறிஞ்சு நாம் யார், நம்மளுடைய நிலை என்ன, நம்மளுடைய நிலை என்னன்னு தெரிய வரப்போ நமக்கு நம்மளையும் தாண்டின ஒன்று உதவி பண்ணுது அப்படின்றது புரிய வரும். முழுமையாக நம்மளை நாமளே ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் உள்வாங்கி பார்க்கும் பொழுது, ஓகேங்களா, தன்னை கவனிக்கிறது, அவ்வளோதான். ஸோ அப்போ நமக்கு உள்ளேருந்து ஒன்று உபகாரம் பண்ணுதுன்னு தெரிய வருது. அதுக்கு இறைவனின் பேர். ஸோ அப்போது அது மீது நாம் அன்பு செலுத்தணும். ஏன்னா அது நமக்கு உள்ளேருந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பண்ணுது. அதுக்கு பதிலுக்கும் நம்ம பண்ண முடியாத அளவுக்கு அது அப்படி இருக்குது. அப்படின்னும்போது அதோட தன்மையை புரிஞ்சிக்கும்போது இப்படி ஒருத்தர் நம்ம பண்ணால் எவ்வளோ ஒரு இன்பமாக இருக்கும், அவ்வளோ ஒரு ஆறுதலாக இருக்கும். அவங்க மேலே தானே நம்ம முதல்ல அவங்களுடைய அன்பை புரிஞ்சுக்கிட்டு இறைவன் மீது முதல்ல அன்பு வைக்கணும். அன்பு, பக்தி இல்லை, நான் இது பண்ணுறேன் நீ எனக்கு பண்ணுறேன்றது இல்லை. அன்பு, உண்மையான அன்பு வைக்கணும். வச்சுட்டு அந்த அன்புக்கு அதுக்கடுத்து எனக்கு நீ பண்ணுற, ஓகேவா, இதே மாதிரி தான் எல்லா உயிருக்கும் பண்ணுற. நீ விரும்புறது ஒன்றே ஒன்று தான், எல்லா உயிருக்கும் பண்ணுறது தான் நீ விரும்புகிறன்ற பட்சத்தில் அந்த உயிருக்கு பண்ணுறதும் தான் நீ விரும்புகிறேன்னா அப்போ அதையே நான் பண்ணுறேன். ஏன்னா பதிலுக்கு உனக்கு உபகாரமாக இது ஒன்று தான் பண்ண முடியுன்றது எனக்கு தெரிய வருது அப்படின்னும் போது பண்ணுறோம். அதுதான் மற்ற உயிர்கள் மீது நம்ம செலுத்துகிற கருணை, லவ், மெர்சி எல்லாமே. அதுவும் இல்லாமல் மற்ற உயிர்கள் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது என்ன மாதிரி உன்னிலிருந்து வந்த நான் எப்படியோ அதே மாதிரி தான் உன்னிலிருந்து வந்த உயிர்கள் அதுவும். ஸோ அப்போ நாங்கள் எல்லாருமே உங்ககிட்ட தான் வந்தோம். இங்கே நான் நீன்றதே இங்கே வேறு கிடையாது. நம்ம எல்லாருமே ஒரே சோர்ஸ் தான் அப்படின்னு புரிய வரும். ஸோ அந்த நிலையை புரிஞ்சு நாம் பண்ணும்போது இந்த வேற்றுமை, இந்த நீ நான் என்ற அந்த ஒரு கோபம், அகங்காரம் இதெல்லாம் நீங்க ஆரம்பிக்கும். அவனும் என்ன மாதிரி தான், என்ன அந்த புரிதல் இல்லாத இருக்கான். நான் எப்படி இதுக்கு முன்னாடி எனக்கு புரிதல் இல்லாமல் இருந்தனோ அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தன் தான் அவன் அப்படின்னு புரிய வரப்போ அந்த கோபம் இதெல்லாம் மற்றவங்க மேலே நீங்கும். ஸோ அப்போ தான் நமக்கு உண்மையான அந்த அன்பு செலுத்தக்கூடிய, கருணை செலுத்தக்கூடியது இயல்பாக வரும், நாம் முயற்சிக்காமலே. ஓகேங்களா? ஸோ அப்புறம் இந்த 2 விஷயந்தான், இறைவனின் மீது அன்பும் உயிர்களின் மீது எப்போதும் கருணையும். இந்த 2 விஷயத்தின்படி நாம் இருந்தாலே போதும், பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ளலாம் நிச்சயமாக. இறைவனை எப்போவுமே சிந்திக்கிறது எப்படி, அது எந்த வகையில் சிந்திக்கணும் அப்படின்றத பற்றி அடுத்த பதிவில் வரும். ஓகேங்களா? அதை பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் இந்த 2 வழியில் நின்னாலே உடம்பு, மனம் இது எல்லாம் மாற ஆரம்பிக்கும், மாற்றம் உள்ள எழ ஆரம்பிக்கும். அதை நீங்கள் அனுபவபூர்வமாக உணர ஆரம்பிப்பீங்க. இது முதல் கேள்வி. 2வது கேள்வி,